அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பாசமிகு பாரதி ராஜா அல்ல, தமிழம்மா பேசுகிறேன். அனைவரும் சுகம்தானே? இன்றைய பதிவில் புணர்ச்சி இலக்கணம் பற்றி உங்களுக்கு தெளிவாக விளக்கலாம் என்று நினைக்கிறேன். புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். 12ஆம் வகுப்பு புணர்ச்சி இலக்கணம் பற்றி பக்கம் எண் 3 புணர்ச்சி விதி என்று தலைப்பு இருக்கிறது. இந்த புணர்ச்சி விதிக்குள் நாம் செல்வதற்கு முன்னால் புணர்ச்சி என்றால் என்ன என்று நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சொல்லை இரண்டாக பிரிக்கும் பொழுது, நிலைமொழி வருமொழி என்று பிரிக்கிற பொழுது, நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் சேரும் சேர்க்கைதான் புணர்ச்சி. புணர்ச்சி என்றால் என்னன்னா, நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் சேரும் சேர்க்கை தான் புணர்ச்சி என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். புணர்ச்சி தோன்றல், திரிதல், கெடுதல் என்ற மாற்றங்களை ஏற்படுத்தும். புணர்ச்சி தோன்றல், திரிதல், கெடுதல் என்று இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி இரண்டாக பிரிக்கலாம். புணர்ச்சியை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று இயல்பு புணர்ச்சி, மற்றொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன என்றால், நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது எந்தவித மாற்றமும் இல்லாமல் இயல்பாகவே அந்த கூட்டல் ப்ளஸ் எடுத்துகிட்டு ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா அது இயல்பு புணர்ச்சி. பொன் கூட்டல் வளையல் ஈக்குவல் டு பொன் வளையல் என்று அப்படியே அது புணர்ந்துடும். அது இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் மாற்றமில்லாமல் அப்படியே சேர்ந்தால் அது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி 3 வகைப்படும். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் என்று வினா உங்களுக்கு இடம்பெறும். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல் என்ற 3 வகை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது விகார புணர்ச்சி. இப்போ தோன்றல் என்றால் நிலைமொழியையும் வருமொழியையும் சேர்க்கிற பொழுது அந்த ப்ளஸ் எடுத்துட்டு புதிதாக ஒரு எழுத்து தோன்றினால் அது தோன்றல். இப்போ எடுத்துக்காட்டாக வாழை கூட்டல் பழம் என்று வருகிறது. இப்போ நிலைமொழியையும் வருமொழியையும் சேர்க்கிற பொழுது வாழைப்பழம் என்று எழுத வேண்டும். இப்படிதான் புணரும். அப்போ புதிதாக இப்ப என்ற எழுத்து அங்கே தோன்றி இருக்கிறது, அது தோன்றல் விகாரம். இப்போ தோன்றல், திரிதல், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம். இப்போ பொன் கூட்டல் தட்டு என்று எழுதுகிறோம். பொன் கூட்டல் தட்டு என்று அந்த வார்த்தையை சேர்க்கிற பொழுது, நிலைமொழியையும் வருமொழியையும் சேர்க்கிற பொழுது இன்னும் இர்ராக மாறும். பொன் கூட்டல் தட்டு பொற்றட்டு என்று மாறும். இப்போ ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுவதற்கு பெயர் திரிதல் விகாரம். இப்போ கெடுதல் விகாரம் என்றால் நிலைமொழியையும் வருமொழியையும் சேர்க்கிற பொழுது அந்த நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து காணாமல் போயிடும், கெட்டு போயிடும். மரம் கூட்டல் வேர் என்று எடுத்துக்கொள்வோம். இப்போ நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து இம்மு. ஈற்றெழுத்து என்றால் கடைசி எழுத்து. மரம் கூட்டல் வேர், அதில் இம்மு கெட்டு போய் மரவேர் என்று புணரும். இது புணர்ச்சிக்கான அடிப்படையான விஷயங்கள். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி 3 வித மாற்றங்களை ஏற்படுத்தும். தோன்றல், திரிதல், கெடுதல் என்று. புணர்ச்சி எத்தனை வகைப்படும் என்று கேட்டால் 2 வகைப்படும். அதை நினைவில் நிறுத்துங்கள். பிறகு இப்போ நம்ம புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலே பக்கம் எண் 3 பார்த்தீங்கன்னா செம்பருதி என்று புணர்ச்சி விதி எழுத சொல்லியிருக்காங்க. அதே முதல்ல நீங்கள் புணர்ச்சி விதிகளை எழுதுகிற பொழுது பள்ளி படிப்பு படிக்கும் மாணவர்கள் என்றால் அதை பிரித்து சரியாக எழுது. 2 மதிப்பெண் அதுக்கு. புணர்ச்சி விதிக்கு முதல்ல சரியாக பிரிச்சிங்கன்னா 1 மதிப்பெண், பிறகு விதியை எழுதினால் 1 மதிப்பெண், 2. இப்போ அதை பிரிக்கிறத சரியாக பிரிக்கணும். செம்பருதி என்பதை செம்மை கூட்டல் பரிதி என்று பிரிக்க வேண்டும். பிரிச்சாச்சு, 1 மதிப்பெண். அதுக்கு விதி எழுதணும். அதே மாதிரி விதிகள், புணர்ச்சி விதிகள் எழுதும்போது நிறைய விதிகள் இருக்குது. ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதிநீடல், அடியகரம் ஐயாதல் என்று விதி இருக்கு. உயிர்வரி உக்குரல் மெய்விட்டு ஓடும், ஈய ஐவழி எவ்வும், ஏனைய உயிர் வழி வவ்வும் என்று விதிகள்லாம் இருக்கு. நமக்கு அதுக்கு
எந்த இடத்துக்கு எந்த விதி தேவைப்படுதோ அதை போட்டுக்கணும். ஈறுபோதல் என்றால் ஈற்றெழுத்து கெட்டு போகிறது. புணர்ச்சி என்றாலே நிலைமொழி, முதல்ல உள்ளது நிலைமொழி, அந்த கூட்டலுக்கு பின்னாடி உள்ளது வறுமொழி. அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அப்போ செம்மை கூட்டல் பருதி, செம்பருதி என்று வருகிறது. இப்போ நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மை இருக்குல்ல, செம்மை, அது கெட்டு போச்சு. அப்போ அந்த நிலைமொழியோட ஈற்றெழுத்து போயிடுச்சு அப்படின்னா அது ஈறுபோதல் விதி. ஈற்றெழுத்து கெட்டு போச்சுன்னா அந்த விதிக்கு பேர் என்ன? ஈறுபோதல். இப்போ இதில் ஒரே ஒரு விதி தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஈறுபோதல் விதி செம் கூட்டல் பருதி ஈக்குவல் டு செம்பருதி என்று புணர்ந்தது என்று எழுதினால் போதும். அடுத்தது பாருங்க, வானம் எல்லாம். வானம் எல்லாம் எப்படி பிரிக்கணும்? புணர்ச்சியில் முதல் நம்ம செய்ய வேண்டியது பிரிக்கணும். அதை ரெண்டா, வானம் கூட்டல் எல்லாம் பிரிச்சாச்சு. இப்போ விதிகளை பயன்படுத்தணும். இப்போ என்னது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதி இங்கே பயன்பட்டுருக்கு. இப்போ வானம் கூட்டல் எல்லாம், உடல் உயிர் என்றால் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேரணும். இப்போ நம்ம காஞ்சாச்சாவே என்ன செய்கிறோம்? கா என்ற எழுத்து எப்படி பிறந்ததுன்னா இக்கு கூட்டல் அ, இக்கு கூட்டல் ஆ கா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அடிப்படையான விஷயங்கள். இப்போ இம்மு கூட்டல் ஏ, இம்மு கூட்டல் ஏ மே ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தாக இருக்கிற இம்மும் வறுமொழியினுடைய முதலெழுத்தாக இருக்கிற ஏ, இம்மு கூட்டல் ஏ மே என்று புணர்ந்து வானம் எல்லாம் என்று புணர்ந்தது. இங்கே பயன்படுத்தப்பட்ட விதி உடலும் உயிரும் சேர்ந்திருக்கு. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்வதற்கு அந்த பயன்படுத்துகிற விதிக்கு பெயர்தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்று விதி எழுதியிருக்கிறோம். புரிகிறதா உங்களுக்கு? எப்படி எழுதினால் 2 மதிப்பெண். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். விரிவாக புணர்ச்சிகளை மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுக்கு அழகிய தமிழில் எடுத்து சொல்கிறேன். நெஞ்சங்களே, விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காமல் அந்த மணிப்பொத்தானை அழுத்துங்கள். மீண்டும் அழகிய தமிழில் உங்களோடு உறவாட வருகிற நெஞ்சங்களே, நன்றி.